வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான விளக்கத் தொகுப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா பல பேருக்கு தெரியாத ஒரு மாபெரும் ரகசியத்தை நாம உடைக்க போறோம். அதுதான் சிவபெருமான் கோவிலுக்கு போகும்போது ஒரு குறிப்பிட்ட பழங்கால வரலாற்று பின்னணியை தெரிஞ்சுக்காம போனா அந்த வழிபாட்டோட முழுமையான பலன்களை நாம எப்படி இழக்கிறோம் அப்படிங்கிற அந்த ரகசியம். இது வெறும் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க. நம்புங்க, உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஒரு ஆழமான உண்மை இதுல அடங்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன் இந்த கதையை தெரிஞ்சிக்காம சிவன் கோவிலுக்கு போனா என்ன ஆகும் அப்படின்னு. விஷயம் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட புராண வரலாற்றை நாம புரிஞ்சிக்கிறது மூலமா மட்டும்தான் பிரம்மாண்டமான செல்வத்தை எப்படி ஈர்க்கிறது, அதே சமயம் எதிர்பாராத வீழ்ச்சியிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலும் பிரபஞ்ச விதிகளும் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானவை. பகுதி 1. வைஷ்ரவணனின் பக்தி. பிரம்மாவுடைய பேரன். நம்ம கதை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? எல்லைகளை மீறிய ஒரு ஆழமான பக்தி கொண்ட வைஷ்ரவணன் கிட்ட இருந்துதான் ஆரம்பமாகுது. அவருடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு பாருங்க. கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க. 10,000 ஆண்டுகள், 10,000 வருஷம் தண்ணிக்குள்ள மூழ்கி கடுமையான தவம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் பஞ்ச அக்னிக்கு நடுல, அதாவது சுத்தி நெருப்பு ஏறிய ஒற்றை கால்ல நின்னு தவம் செஞ்சாரு. இந்த கற்பனைக்கு எட்டாத கடுமையான தவத்தின் மூலமா தான் அவர் வடக்கு திசையின் அதிபதியாகவும் விஸ்வகர்மா செதுக்கிய அந்த புகழ்பெற்ற புஷ்பக விமானத்தையும் பிரம்மா கிட்ட இருந்து பரிசா வாங்கினாரு. இது அவர் அடைஞ்ச முதற்கட்ட வெற்றி. அடுத்து பகுதி 2. அவசரத்தின் விலை. ஒரு அசுரனின் சதி. இப்போ நேரா பாதாள லோகத்துக்கு போவோம். அங்க சுமாலி அப்படிங்க ஒரு அசுரன் வைஷ்ரவணனோட இந்த பெருமையை பார்த்து பொறுக்க முடியாம அதை திருட ஒரு பெரிய சதி திட்டம் தீட்டுறான். தன் பொண்ணு கைகேசிய அனுப்பி விஸ்வரச முனிவரை கல்யாணம் பண்ணிக்க கட்டாயப்படுத்துறான். அப்போ விஸ்வரச முனிவர் கைகேசிக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை கொடுக்கறாரு. இப்போ இந்த மாலை நேரத்துல நாம கல்யாணம் செஞ்சா பிறக்கிற குழந்தை கொடூரமான அரக்க குணத்தோட பிறக்கும். அதுவே இரவு நேரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்தா உலகத்தையே ஆளக்கூடிய தெய்வ குணமுள்ள ஒரு சிறந்த வாரிசு பிறக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவங்க விதியை நிர்ணயிக்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம் இது. ஆனா பாருங்க, கைகேசியால ஒரு சில மணி நேரங்கள் கூட பொறுமையா காத்துட்டு இருக்க முடியல. அவசரப்படுறா. அவளுடைய அந்த ஒரு சிறு அவசரம் எந்த அளவுக்கு போச்சுன்னா, பின்னாடி ராமாயணத்துல மாபெரும் அழிவுக்கு காரணமான ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை இவங்களுடைய பிறப்புக்கு வழிவகுத்துருச்சு. பகுதி 3. பாதாளத்துக்கு வீழ்ந்த நிலை, பொறாமையால் பறிபோன ராஜ்யம். இப்போ பல வரங்களை வாங்கிய கர்வத்துல ராவணன் நேரா வந்து தன்னோட சொந்த அண்ணன் வைஷ்ரவணனோட இலங்கை நாட்டின் மேலேயே போர் தொடுக்கிறான். போர் ரொம்ப ரொம்ப கடுமையா நடக்குது. ஆனா ஒரு கட்டத்துல வைஷ்ரவணன் ரொம்ப ஆழமா யோசிக்கிறாரு. வரங்கள் வாங்கின ராவணனோட வீணா போர் செஞ்சு தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் இந்த பூமிக்கும் எந்த சேதாரமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால தன் மக்களுக்காக ஒரு மாபெரும் தியாகத்தை செய்ய முன்வராரு. ஆமாங்க, தனக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த இலங்கை நாட்டையும் அந்த மாயாஜால புஷ்பக விமானத்தையும் ராவணன் கிட்டேயே விட்டுட்டு அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தை விட்டு நிரந்தரமா வெளியேறாரு. பகுதி 4. ஆசையற்ற பக்தி, காசியில் கிடைத்த மன அமைதி. தன் ராஜ்யம், சொத்துன்னு அனைத்தையும் இழந்த வைஷ்ரவணன் தேடி அலைஞ்சு கடைசியா காசி மாநகரத்தை அடையிறாரு. அங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய தவத்தை மீண்டும் ஒரு 800 வருஷத்துக்கு தொடங்குறாரு. அவருடைய இந்த எதிர்பார்ப்பட்ட தவத்தோட அனல் நேரா கைலாயம் வரைக்கும் எதிரொலிக்குது. உடனே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர் முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. எந்த ஒரு லட்சியமோ ஆசையும் இல்லாம தவம் செஞ்ச அவரை பார்த்து அவங்களுக்கே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாவும் குழப்பமாவும் ஆயிடுச்சு. அப்போ வைஷ்ரவணன் சொல்றாரு, எனக்கு எதுவுமே வேணாம், உங்களோட அருள் மட்டுமே எனக்கு போதும். எப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஆசையற்ற வார்த்தைகள் பாருங்க இது. பகுதி 5. குபேரனின் உதயம், அந்த மாபெரும் பரிசு. ஒரு பக்தன் தன் முன்னாடி நின்னு எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்ன உடனே சிவபெருமான் அப்படியே விட்டுட்டு போகல. யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான பரிசு அவருக்கு கொடுக்கறாரு. ஆமாங்க, உலகத்துல எதுவுமே வேண்டான்னு நின்ற அந்த வைஷ்ரவணன் சாட்சாத் மகாலட்சுமியால ஒட்டுமொத்த செல்வத்தின் அதிபதியான குபேரன் அப்படின்னு முடிசூட்டப்படுறாரு. விஸ்வகர்மாவால் உருவாக்கப்பட்ட அழகாபுரி அப்படிங்கிற அந்த அற்புதமான நகரம், கேட்டதை கொடுக்கும் காமதேனும், கற்பக விருட்சம், அது மட்டும் இல்லாம 9 வகையான நவநிதிகளும் அவருக்கு கிடைக்குது. இழப்புகளை விட பல 100 மடங்கு பெரிய பொக்கிஷத்தை அவர் அடைறாரு. பகுதி 6. கோயில் காவலர்கள், நம்பிக்கையின் மதிப்பீடு. இந்த மாபெரும் சொத்துக்களையெல்லாம் நிர்வாகம் பண்றதுக்கு சங்கநிதி மற்றும் பதுமநிதி அப்படிங்கிற 2 காவலர்கள் குபேரனுக்கு துணையா வழங்கப்படுறாங்க. சங்கநிதி செல்வத்தையும் பதுமநிதி ஞானத்தையும் குறிக்கும். இவங்க எப்படி செயல்படுறாங்க தெரியுமா?
கோவில் கோபுரத்தோட உச்சத்துல உட்கார்ந்துகிட்டு உள்ள நுழையிற ஒவ்வொரு பக்தரையும் தீவிரமா கவனிச்சிட்டு இருப்பாங்க. சித்திரகுப்தன் எப்படி நம்ம கர்மாவை கணக்கு எழுதுறாரோ அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய பக்தி உண்மையானதா, உங்களுடைய தூய்மையான நோக்கங்கள் என்னன்னு ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கு எவ்வளவு செல்வம் தரணும், எவ்வளவு அறிவு தரணும்னு குபேரன் சார்பா இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இது ஏதோ வெறும் புராண கட்டுக்கதைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சான்றும் இருக்கு. தஞ்சை பெரிய கோவிலை கட்டின மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு கருவூரார் தேவர் ஒரு முக்கியமான அறிவுரை வழங்கினாரு. அதாவது பெரிய கோவிலுக்குள்ள போகும்போது இந்த சங்கநிதி பதுமநிதி சிற்பங்கள் இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு மாயில் வழியா மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா அவங்களுடைய பார்வையும் அருளும் நம்ம மேல பட்டா வெற்றி நிச்சயம் அப்படிங்கறது ஒரு ஆழமான நம்பிக்கை. பகுதி 7 பொறுமை மற்றும் அவசரம், கதையின் இறுதி பாடம். இந்த முழு கதையும் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துற விஷயம் என்னன்னா, கைகேசியோட அவசரம் ஒரு குலத்தையே அழிச்சது. ஆனா குபேரன் அனைத்தையும் இழந்து பொறுமையா நின்னப்போ பிரபஞ்சம் அவருக்கு அதைவிட பெரிய செல்வத்தை கொடுக்க தனக்கான வழியை உருவாக்கிக்கிச்சு. ஆக உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் உங்க எண்ணங்களையும் கோவில் கோபுரத்திலிருந்து அந்த தேவகணங்கள் கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அதன்படிதான் உங்களுக்கான செல்வமும் அறிவும் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற இந்த பிரம்மாண்டமான உண்மையை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, அடுத்த முறை நீங்க சிவன் கோவில் வாசப்படியை மிதிக்கும் போதே உங்களுடைய மனநிலையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருவீங்க? அந்த தேவகணங்கள் உங்க மனசுக்குள்ள எதை பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க? ஆழமா சிந்திச்சு பாருங்க.